வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு முதல்வர வம்புக்கு இழுக்கிறதே பொழப்பா வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க சொல்லக்கூடிய மேலோட்டமான, அபத்தமான கருத்துக்களுக்கு பதில் குடுக்கிறதே நமக்கு பொழப்பா ஆயிப்போச்சு. இப்ப பாருங்க, நேத்து திருநெல்வேலியில கிறிஸ்துமஸ் விழாவை ஒட்டி முதலமைச்சர் பேசும்பொழுது பல விஷயங்கள சொல்லியிருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒத்துமையா இருக்கணும். நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த பண்டிகையா இருந்தாலும் பரஸ்பரம் வாழ்த்துக்கள பகிர்ந்துக்கங்க. சேர்ந்து உட்காருங்க, சாப்பிடுங்க, அன்பை பரிமாறிக் கொள்ளுங்கள். அதுதான் தமிழ்நாடுடைய டிஎன்ஏ. தமிழ்நாட்டு மக்கள் அப்படிதான் அன்பு, சகோதரத்துவம் இதெல்லாம் பரஸ்பரம் பரிமாறிக்கிட்டு நிம்மதியா, சந்தோஷமா இருக்கணும். அதுதான் உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களுக்கு பெருமை அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இத பத்தி பேசணும்னு அக்காவுக்கு உடனே கோவம் வந்துருச்சு. ஏதாவது ஒரு விஷயத்த பதிவு பண்ணி, நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான், நானும் அரசியல்ல இருக்கிறேன் அப்படின்னு காமிச்சுக்கணும் இல்லையா? அதுக்காக அக்கா தன்னுடைய விமர்சனங்கள பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க, வாழ்த்துக்கள பரிமாறிக்கணும், உணவு பரிமாறிக்கணும் அப்படின்லாம் பேசுற முதல்வர், ஏன் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு? அப்படின்னு மீண்டும் ஒரு முறை அக்கா வாழ்த்து பிச்சை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அக்கா என்ன சொல்றாங்க, மதத்தை வைத்து யாராவது உங்களை அணுகினால் உடனே நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு முதல்வர் பைபிள்ல இருக்கிற வாசகத்தை கோட் பண்ணி பேசியிருக்கிறாரு. அது என்ன நீங்க பைபிள்ல இருக்கிற வாசகத்தை மட்டும் தான் சொல்லுவீங்களா? பகவத்கீதையில இருக்கிற வாசகத்தை சொல்ல மாட்டீங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. முதல்ல பைபிள்ல இருக்கிற உருப்படியான ஒரு வாசகத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி உருப்படியான ஏற்றத்தாழ்வுகள் கற்பிக்காத அன்பை போதிக்கிற ஏதாவது ஒரு வாசகம் பகவத்கீதையில இருக்குன்னா சொல்லுங்க. அதையும் சொல்ல சொல்றோம். அது மட்டும் இல்ல. இப்போ நம்ம அக்கா கிட்ட திரும்பி ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க எந்த இடத்துல மக்கள் கிட்ட மதசார்பின்மை பேசும்பொழுது, பைபிள்ல இருக்கிற வாசகத்தையோ, இல்ல குரான்ல இருக்கிற வாசகத்தையோ கோட் பண்ணி பேசியிருக்கிறீங்க? நீங்க எப்பவுமே பகவத்கீதையில எழுதியிருக்கு, மனுஸ்மிருதியில எழுதியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு சாதகமான விஷயங்கள தானே கோட் பண்ணி பேசியிருக்கிறீங்க. உண்மையிலேயே மதசார்பு பேசக்கூடிய தலைவராக நீங்க இருந்தீங்கன்னா, உண்மையிலேயே மதசார்பின்மை பாஜகவுடைய கொள்கையாக இருந்ததுன்னா, பைபிள கோட் பண்ணி பேசுங்களேன் மேடம். குரான கோட் பண்ணி பேசுங்களேன் மேடம். நீங்க செய்யாத ஒரு விஷயத்த எதிர்க்கட்சியில இருக்கக்கூடிய ஒரு தலைவர் செய்யணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறது எந்த விதத்துல நியாயம்? கிறிஸ்துமஸ் விழால பேசுறவரு பைபிள கோட் பண்ணி பேசுறாரு. இதுல என்ன பெரிய சதி திட்டத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க? அது மட்டும் இல்ல, அக்கா என்ன சொல்றாங்க, முதல்வர் பேசுறாராம் விழால. நீங்க எங்களுக்கு ஆதரவா இருங்க. பதிலுக்கு நாங்க உங்களுக்கு ஆதரவா இருப்போம் அப்படின்னு முதல்வர் பேசுறாரு. இப்படி சிறுபான்மை மக்கள இந்துக்களுக்கு எதிரா முதல்வர் தூண்டி விடுறாரு. வெறுப்ப விதைக்கிறாரு. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா மேடம்? உங்க கட்சியுடைய தலைவர் த கிரேட் விஸ்வகுரு 2024 தேர்தல்ல என்ன பேசினாரு? இஸ்லாமியர்கள் உங்க வீட்டு எரும மாட்ட ஓட்டிட்டு போயிருவாங்க. விட்டா உங்க வீட்டு பெண்கள் கழுத்துல இருக்கக்கூடிய தாலிய உருவிட்டு போயிருவாங்க. அப்படிப்பட்ட பிரிவினைவாத கூட்டம் தான் இஸ்லாமியர்கள். அவங்களுக்கு ஆதரவா தான் இந்தியா கூட்டணி நிக்குது. அதனால இந்துக்களையும் ஒன்று கூடுங்கள். இந்து மதத்துக்கு ஆபத்து, இந்து தர்மத்துக்கு ஆபத்து. ஐயோ எங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஒட்டுமொத்த இந்து தர்மத்தையும், இந்து மதத்தையும் நாங்க தான் காப்பாத்துவோம். அப்படின்னு வெளிப்படையா வெறுப்பு பேசினாரு. அப்ப எங்க போச்சு உங்க மதசார்பின்மை கொள்கை? உங்க கட்சி தலைவரை எதிர்த்து கேள்வி கேட்கணும்னு அப்ப உங்களுக்கு ஏன் தோணல? அப்ப மட்டும் நவத்வாரத்தையும் பொத்திக்கிட்டு ஏன் இருந்தீங்க? எல்லாரும் ஒத்துமையா இருங்க. நீங்க எங்களுக்கு ஆதரவா இருந்தீங்கன்னா, நாங்க உங்களுக்கு ஆதரவா இருப்போம் அப்படின்னு முதல்வர் சொல்றதுடைய பின்னணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கூட திருப்பரங்குன்றத்துல இல்லாத ஒரு இடத்துல தீபத்தை ஏத்தணும் அப்படின்னு பிடிவாதம் புடிச்சு, ஆயிரக்கணக்கான வருஷங்களா இருக்கக்கூடிய நடைமுறைய மாத்தணும்னு முயற்சி பண்றீங்க இல்லையா? அதற்காக திமுக ஹிந்து விரோத கட்சி அப்படின்னு ஒரு கலவரத்த தூண்ட முயற்சி பண்றீங்கல்ல? இதை எதிர்த்து தான் முதலமைச்சர் பேசுறார். இன்னைக்கு கூட அங்க பாத்தீங்கன்னா, உங்களோட திருட்டுத்தனம், உங்களுடைய சூழ்ச்சி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, உங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்கள்ல பெரும்பாலானோர் ஹிந்துக்கள். அவங்க தான் உண்மையான ஹிந்துக்கள். ஏன்னா, மக்கள் இங்க எந்த மதத்த சேர்ந்தவங்களா இருந்தாலும், பரஸ்பரம் அண்ணன், தம்பி, அக்கா, தங்க அப்படிங்கிற ஒரு உறவோட அன்ப பரிமாறிக்கிட்டு நிம்மதியா வாழணும்னு நினைக்கக்கூடிய உண்மையான ஹிந்துக்கள். அப்படிப்பட்ட ஹிந்துக்கள் யாரை எதிர்த்து போராடுறாங்க அப்படின்னா, மதத்தை ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி, மக்களுக்குள்ள ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி, அதுல அரசியல் குளிர் காஞ்சு ஓட்டு பொறுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஹிந்துத்துவவாதிகளை எதிர்த்து போராடுறாங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க உண்மையான ஹிந்துவா? இல்ல ஹிந்துத்துவவாதியா? தமிழ்நாடுடைய ஜெனடிக் மேக்கப் எப்படின்னா,
இங்க ஹிந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா, இஸ்லாமியர்கள் வந்து போராடுவாங்க. கிறிஸ்துவர்கள் வந்து பேசுவாங்க. அதே அவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா, முதல்ல களத்துல நின்னு ஹிந்துக்கள் தான் பேசுவாங்க. ஏன்னா, இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு அவங்களுக்காக நாம பேசலன்னா, நாளைக்கு நமக்காக பேச யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதனால தான் இன்னைக்கும் தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்துக்களுக்கு கோவில் கட்டுறதுக்காக இஸ்லாமியர்கள் நிலத்த தானம் குடுக்குறாங்க. இந்துக்களுக்கு ஒரு பண்டிகை அப்டின்னா, இஸ்லாமியர்கள் முன்ன நின்னு அவங்களுக்கான வேண்டுதல செய்றாங்க. அவங்களுக்கு ஆதரவா நிக்கிறாங்க. அதே மாரி இஸ்லாமியர்கள் நோன்பு கொண்டாடுறாங்கன்னா, இந்துக்கள் வலிய வந்து அவங்க நோன்பு முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆதரவா நிக்கிறாங்க. இதெல்லாம் வேற எந்த மாநிலத்துல உங்களால பார்க்க முடியும்? அப்படிப்பட்ட மத சார்பின்மை இயல்பாகவே இல்லாமல் வாழக்கூடிய மக்கள் தான் தமிழ் மக்கள். இவங்களுக்குள்ள கலவரம் மூலமா பிரிவினைவாதம் ஏற்படுத்த நினைக்கிறது நீங்க. அதனால மதசார்பின்மை பற்றியோ, இல்ல சிறுபான்மையினர் நலன பத்தியோ பேச உங்களை போன்ற ஹிந்துத்துவவாதிகளுக்கு துளி கூட தகுதி இல்ல. அப்புறம் புதுசா ஒருத்தர் களத்துல இறங்கியிருக்காரு. நான் தூய சக்தி, தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு. அவரு நாளைக்கு மகாபலிபுரத்துல ஒரு தனியார் ஹோட்டல்ல, 5 ஸ்டார் ஹோட்டல்ல கிறிஸ்துமஸ் சமத்துவ விழா கொண்டாட போறாராம். அங்க நெறைய பேருக்கு நலத்திட்டங்கள் செய்ய போறாராம். நான் கூட இந்த தூய சக்தி மீட்பர் தன்னுடைய வாழ்க்கையில இது போன்ற விஷயங்கள அரசியலுக்கு வரதுக்கு முன்னால ஏதாவது செஞ்சிருக்கிறாரா அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச பல நண்பர்கள் கிட்ட விசாரிச்சு பார்த்துட்டேன். இவருக்கு ரொம்ப குளோஸா இருக்கிறவங்க உட்பட. அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமா துறையில இருக்கும் பொழுது இந்த நபர் தன்னை ஒரு கிறிஸ்துவர் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கவே விரும்பல. முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய மத அடையாளத்த வெளியில வச்சிருந்தாரு. அதுக்கு காரணம் இவர் பெரிய மதசார்பின்மைய தூக்கி பிடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய கொள்கை எல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. தான் ஒரு கிறிஸ்துவன்னு தெரிஞ்சா இந்து ரசிகர்கள் வரமாட்டாங்களோ அப்படிங்கிற அச்சம். ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே ஜோசப் விஜய் அப்படிங்கிற பெயரை தெரிஞ்சே தான் இவர் பயன்படுத்தல. அதற்கு காரணம் வணிகம், வியாபாரம். இவர் சொல்றாரே, எனக்கு தேவை காசு இல்ல. என்கிட்ட மாசு இருக்கு அப்படின்னு இந்த மாச வரவழைக்கிறதுக்காக இந்த காசுல கவனமா இருந்து எந்தவித அடையாளத்திலயும் நம்ம போய் சிக்கிக்க கூடாது. நாம நியூட்ரலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. சரி அப்படி நினைக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்ல வச்சுக்கோங்களேன். ஆனா அத தாண்டி மத நல்லிணக்கத்துக்காகவோ, இல்ல மத சார்பின்மை இல்லாமலோ, இவர் நடிகரா இருந்தபோது இப்படிப்பட்ட விழாக்கள் எல்லாம் கொண்டாடி இருக்காரா? அப்படின்னு நானும் தேடி தேடி பார்த்தேன். கேட்டு கேட்டு பார்த்தேன். ஒரு துரும்ப கூட இந்த மனுஷன் கிள்ளி போடல அப்படிங்கிறது தான் உண்மை. கிறிஸ்துமஸ் ஆனா குடும்பத்தோட கிளம்பி ஹாலிடே போயிடுவாங்களாம் எங்கேயாவது. ஏன்னா இங்க இருந்தா 4 பேர் பார்க்க வருவாங்க. ஐய்யய்யோ! விஜய் கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டாரு. விஜய் ஒரு கிறிஸ்துவர் அப்படிங்கிற ஸ்டாம்ப குத்திருவாங்களோ அப்படின்னு பயந்து, அதுவும் குறிப்பா இந்த அக்கா தமிழிசை இருக்கிறாங்களே, அந்த கும்பல் தான் ஜோசப் விஜய், ஜோசப் விஜய் அப்படின்னு ஸ்டாம்ப் குடுத்தணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதே கூட்டம் தான் இவருக்கு ஆதரவா பேசுது அப்படிங்கிறது வேற கதை. இந்த கூட்டம் எங்க நம்மள சிறுபான்மையினரா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு தான், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யாம இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்ப மட்டும் என்ன திடீர் அக்கறை? இப்ப மட்டும் ஏன் ரம்ஜான் வந்தா நோன்பு தொறக்கறதுக்கு குல்லா மாட்டிக்கிட்டு கிளம்புறீங்க? கிறிஸ்துமஸ் வந்தா சமத்துவ விழா நடத்தணும்னு முயற்சி பண்றீங்க? ஏன்னா, உங்களுடைய இலக்கம் ஓட்டு பொறுக்கிறது தான். ஓட்டு பொறுக்கணும்னா குல்லா போட்டுக்குவீங்க. போய் ரம்ஜான் கொண்டாடுவீங்க. ஓட்டு பொறுக்கணும்னா கிறிஸ்துமஸ் கொண்டாடுவீங்க. மத்தபடி என்னுடைய பெயர் விஜய். எனக்கு மத அடையாளம்லாம் தேவையில்ல. அப்படின்னு டயலாக் பேசுவீங்க. உண்மையிலேயே நல்ல தலைவர்களுக்கு அழகு என்ன தெரியுமா? அவங்க பேசக்கூடிய கொள்கைகளை அவங்க வாழ்க்கையில அவங்க பின்பற்றணும். அத ஒரு வாழ்க்கை முறையா அவங்க மாத்திக்கணும். பெரியார், அம்பேத்கர் போன்ற தலைவர்களை இன்னைக்கும் நாம ஏன் கொண்டாடிட்டு இருக்கிறோம்னா, அவங்க பேசின கொள்கைகள் வெறும் உதட்டளவுல இல்ல. அவங்களுடைய வாழ்க்கையில அந்த கொள்கைகள அவங்க பின்பற்றி ஒரு லிவிங் ரோல் மாடலா இருந்துட்டு இறந்து போயிருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கும் பெரியார பத்தி பேசுறோம், அம்பேத்கரை பத்தி பேசுறோம். மக்கள் கிட்ட ஓட்டு வேணும்னா பெரியாரையும், அம்பேத்கரையும் தூக்கிட்டு இன்னைக்கு அரசியல்ல குதிச்சிருக்கிற கும்பல்லாம் உங்ககிட்ட வருது. ஆனா உண்மையிலேயே வாழ்க்கையில இவர்கள் பேசக்கூடிய கொள்கைகளை இவங்க பின்பற்றாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நாள் நடிகரா இருக்கும்போது கிறிஸ்துமஸையோ, இஸ்லாமியோ ஏன் கொண்டாடல? இப்ப மட்டும் ஏன் திடீர்னு அதெல்லாம் தூக்கி பிடிக்கிறீங்க? இதெல்லாம் மக்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த திமுக ஆன்டி ஹிந்து, திமுக ஹிந்து விரோதி அப்படின்னு அரைச்ச மாவ தயவு செஞ்சு அரைச்சுக்கிட்டே இருக்காதீங்க.
ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு தெரியும் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்து அறநிலையத்துறை எந்த அளவுக்கு சிறப்பா செயல்பட்டு இருக்கு அப்படின்னு. இத பத்தி பல மேடைகள்ல சேகர் பாபு அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசிட்டாரு. அத திரும்ப இங்க நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிறதுதான் இவங்களுடைய பவர் சென்டர். மற்ற மாநிலங்கள்ல இந்த கோவில்கள் அப்படிங்கிற பவர் சென்டரை கைப்பற்றிதான் அது மூலமாக இவர்களுடைய பிற்போக்குத்தனமான ஏற்றத்தாழ்வு சிந்தனைகளை இவங்க சமூகத்துல பரப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ இங்க தமிழ்நாட்டுல இத பண்ண முடியலையே அப்படிங்கிற வருத்தம் தான். உண்மையிலேயே இவர்கள் மதசார்பின்மையை விரும்பக்கூடியவர்களாக இருந்தா தொடர்ந்து 10 வருஷமா நாட்டுல இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்துவர்களுக்கு எதிராகவும் எத்தனையோ வன்கொடுமைகள் நடக்குது. எத்தனை இஸ்லாமியர்களோட வீட புல்டோசரை வச்சு இடிச்சு தள்ளியிருக்கிறாங்க. மணிப்பூர்ல 2 வருஷமா கலவரம் நடக்குது. கிட்டத்தட்ட 450 சர்ச்சுக்கு மேல இடிச்சு தள்ளி இருக்கிறாங்க. இத பத்தி என்னைக்காவது இந்த சங்கி கூட்டம் பேசியிருக்கா? இல்ல பாஜக தன்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய விஜய் அத பத்தி ஏதாவது பேசியிருக்கிறாரா? இன்னைக்கு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட தெரியுது விஜய்க்கு. ரம்ஜான்னா குல்லா போட்டுக்கிட்டு இஸ்லாமியர்களோட போய் போட்டோ எடுத்து அதை வச்சு சோசியல் மீடியால மைலேஜ் தேட தெரியுது. இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஏதாவது ஒண்ணு பேசுறாரா? பாஜகன்னா ஏன் சார் இவ்வளவு பயப்படுறீங்க? உங்க கொள்கை எதிரி தானே. அரசியல் எதிரி என்னைக்கு வேணா களத்துல மாறலாம். இன்னைக்கு திமுக ஆட்சியில இருக்கிறதுனால திமுக அரசியல் எதிரி, நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தால் வர வாய்ப்பு இல்ல. அப்படியே வந்தாலும் அதிமுக உங்களுடைய அரசியல் எதிரி. ஆனா கொள்கை எதிரி என்னைக்குமே மாறாது சார். இன்னைக்கு என்னைக்கும் எப்பவுமே பாஜக தான் கொள்கை எதிரி. உங்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் எடுத்துக்கங்களேன். எஸ்ஐஆர் ஆகட்டும், திருப்பரங்குன்ற இஷ்யூ ஆகட்டும், கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் வராத விஷயமாகட்டும், தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வரி பாக்கி ஆகட்டும், மாநில உரிமைகள் ஆகட்டும், கீழடிக்கு கொடுக்க வேண்டிய ரெகக்னிஷன் ஆகட்டும், இப்படி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜக ஒரு காரணமாக இருக்கு. அதனால ஒரு விஷயத்த மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கங்க. இந்த கொள்கை வேறு, கூட்டணி வேறு அப்படின்னு சொல்லி சால்ஜாப்பு சொல்லிட்டு பாஜகவோட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு பாஜக கையில் எடுக்கக்கூடிய மக்கள் விரோத சட்டங்களுக்கும் சரி, மக்கள் உரிமையை பாதிக்கக்கூடிய விஷயங்களுக்கும் சரி, பாஜகவுக்கு ஆதரவாக இங்க பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அடிமை கூட்டம் அதிமுகவாகட்டும், இல்ல அரசியல் எதிரி, கொள்கை எதிரி அப்படின்னு பஞ்ச டயலாக் பேசிக்கிட்டு இங்கே பாஜகவால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பத்தி பேசாம அதை கடந்து போய் அந்த பிரச்சனைகளை நீர்த்து போக செய்யக்கூடிய இந்த குட்டி மோடி கூட்டமாக இருக்கட்டும், இவங்க யாருக்கு நீங்க ஓட்டு போட்டாலும் அது நேரடியா பாஜகவுக்கு போடுற ஓட்டு தான். உதட்டளவுல மதசார்பின்மை பேசுவாங்க. உதட்டளவுல எல்லோரும் சமம் அப்படின்னு பேசுவாங்க. ஆனா குறைஞ்சபட்சம் கூட்டத்துக்கு வரக்கூடிய பார்வையாளர்களுக்கு ஒரு நாற்காலி கூட போட மாட்டாங்க. மேடையில தன்னை தவிர பக்கத்துல யாரும் நின்னுடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. மக்களிடையே வெறுப்ப தூண்டி அது மூலமா அரசியல் ஆதாயம் தேடணும்னு முயற்சி பண்ணுவாங்க. அத கண்டிக்காம இருக்கிறது, அதுல ஒப்பீனியன் சொல்லாம இருக்கிறதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்த முயற்சி பண்ணுவாங்க. இந்த மாதிரி சங்கிகளுக்கு சிங்கி அடிக்கக்கூடிய கூட்டத்தை தயவு செஞ்சு விலக்கி வைங்க. 2026ல உங்களுடைய உரிமைகளுக்காக, உங்களுடைய முன்னேற்றத்துக்காக, உங்களுடைய வளர்ச்சிக்காக, முக்கியமா உங்களுடைய அமைதிக்காக எந்த கட்சி களத்துல நிக்குதோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க. நன்றி.